தேசபந்துவின் பதவி நீக்கம், அனுரவின் அதிரடி முடிவு. மீண்டும் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகாயம். அம்பலமான பாரிய மோசடி, சீக்கிய முன்னாள் முக்கிய அரசியல்வாதி. செம்மணியில் துயரம், சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி மீட்பு. அமைச்சுக்கு விடுக்கப்பட்ட காலக்கெடு, நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு குதிக்கும் வைத்தியர்கள். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தினம், வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம். முழு நாட்டையும் முழுகிய ஹெலிகாப்டர் விபத்து, அமைச்சர்கள் உட்பட 8 பேர் பலி. இந்தியா மீது டொனால்ட் டிரம்பின் அதிரடி நடவடிக்கை. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து சிசு ஒன்றின் எலும்புக்கூட்டு தொகுதி நேற்றைய தினம் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 41 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவர்கள், சிசுக்கள் உள்ளிட்ட 133 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 147 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் புதன்கிழமையுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் திகதியளவில் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் கடிதத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒப்புதல் அளித்துள்ளார். தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த கடிதத்தை சமர்ப்பித்திருந்தார். அதற்கமைய தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். அரசமைப்பு சபை போலீஸ் அதிபர் பதவிக்கு ஜனாதிபதி ஒருவரை பரிந்துரைத்ததை தொடர்ந்து பெரும்பான்மை ஒப்புதலின் அடிப்படையில் புதிய போலீஸ் அதிபர் நியமிக்கப்படுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாண சபையின் 2015 தொடக்கம் 2017 ஆண்டுகளில் முதலமைச்சராக இருந்த மகிபால ஹேரத் ஒரு மாதத்திற்கு 4700 லிட்டர் எரிபொருளை தனது பாவனைக்காக எடுத்துக் கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. குறித்த பெரும் மோசடி தொடர்பில் கோப்பா குழுவிலும் விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பிட்ட தகவல்களின்படி 2016ஆம் ஆண்டு சப்ரகமுவ மாகாண முதலமைச்சராக மகிபால கேரத் பதவியில் இருந்துள்ளார். அக்காலத்தில் அவர் பல செயற்றிட்டங்களை சப்ரகமுவ மாகாணத்தில் செயல்படுத்தியுள்ளார். முதலமைச்சரின் பதவி நிலைக்கு 1700 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரின் அதிகாரத்தை பயன்படுத்தி இயந்திர உபகரண அதிகார சபையில் இருந்து 1500 லிட்டரும், வீதி அபிவிருத்தி அதிகார சபையில் இருந்து மேலும் 1500 லிட்டரும் பெற்றுக் கொண்டுள்ளார். அதன்படி நாளொன்றுக்கு 155 லிட்டர் பாவித்துள்ளார். அப்படியானால் அவர் நாளொன்றுக்கு 450 கிலோமீட்டர் தனது வாகனத்தில் பயணித்திருக்க வேண்டும். இவ்வாறு அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மக்களின் பணத்தை வீணடித்துள்ளனர். இதேபோல் வெளிவராத பல மோசடிகள் இருக்கின்றன என ஆளும் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மகரகம நாவின் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் துப்பாக்கி சூட்டை நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த நபர் தற்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் கன்சமல் விஜயசூரிய தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 11ஆம் திகதி காலை 8 மணிக்குள் தங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் கூறியுள்ளார். இடமாற்று பட்டியல் பிரச்சினைகளில் சுகாதார அமைச்சு முறையாக தலையிடவில்லை என்றால் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய
மத்திய குழுவாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம். சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் ஒரு காலக்கெடுவை வழங்கியுள்ளோம். நாங்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் இந்த அதிகாரிகள் கண்மூடித்தனமாக இருக்கின்றார்கள். ஏதேனும் காரணத்தால் 11ஆம் தேதி காலை 8 மணிக்குள் இது தொடர்பாக சுகாதார அமைச்சு நேர்மறையான தலையீட்டை செய்ய தயாராக இல்லை என்றால் அதன்படி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம் என வைத்தியர் கன்சமல் விஜயசூரிய குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தினத்தை முன்னிட்டு பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த போராட்டம் எதிர்வரும் 30ஆம் தேதி வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலும் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலும் இடம்பெற உள்ளது. இது தொடர்பில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். பேரணி கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் இருந்து காந்தி பூங்கா வரையும், வடமாகாணத்தில் சங்கிலிய நினைவிடத்தில் தொடங்கி செம்மணி வரி பேரணியாக நடைபெறவுள்ளது. இந்த பேரணியில் மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் குடும்பத்தினர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், தன்னார்வலர்கள், தொழிலாளர் சங்கங்கள், கிராமிய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் இணைக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கான வரி 50% அதிகரித்துள்ளது. உக்ரைன் மீது தாக்குதல் நடாத்தும் ரஷ்யாவிடம் இந்தியா தொடர்ந்தும் கச்சா எண்ணெய் வாங்கி வந்த நிலையில் இந்திய பொருட்களுக்கு 25% வரியும், ரஷ்யாவுடன் கூடுதலாக வர்த்தகம் மேற்கொள்வதால் கூடுதலாக அபராதம் விதிப்பதாகவும் சமீபத்தில் அறிவித்திருந்தார். முதலில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு பின்னர் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டியில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாததால் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த வரியை மேலும் கடுமையாக்கப் போவதாகவும் கூறியிருந்தார். இதன் மூலம் அடுத்த 24 மணி நேரத்தில் முடிவை மாற்றிக்கொள்ளும்படி நெருக்கடி கொடுத்து வந்த நிலையில் இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரி விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஏற்கனவே 25% வரி விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது விதிக்கப்பட்ட வரி மூலம் இந்திய பொருட்களுக்கான வரி 50% அதிகரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் உலங்கு வானூர்தி ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்தில் அந்த நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் 2 உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கானா நாட்டின் தலைநகர் அக்ராவில் இருந்து நேற்று காலை 9:12 மணியளவில் அந்த நாட்டின் அஷாந்தி மாகாணத்தில் உள்ள ஒபுவாசி நகரத்துக்கு ராணுவ உலங்கு வானூர்தி ஒன்று புறப்பட்டுள்ளது. இந்த உலங்கு வானூர்தியில் அந்த நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் 2 பேர் உட்பட 8 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.